இலக்கியத் துறையில் எழுத்தாளர் பூமணி ஆற்றிய பங்களிப்பை போற்றி அஞ்சலி செலுத்தும் வகையில் அவரது இறுதி ஊர்வலத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளரும் தமிழ் இலக்கிய உலகின் படைப்பாளருமான பூலித்துறை மாணிக்கவாசகம் என்னும் பூமணி சென்னையில் நேற்றிரவு காலமானார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஆண்டிப்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் இவர். தமிழக அரசின் கூட்டுறவுத்துறையில் பணியாற்றியவர். பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பின் இவர் முழுநேர இலக்கிய பணியில் ஈடுபட்டார். கடந்த 2014ஆம் ஆண்டு இவரது அங்காடி என்ற நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. இவரது வெக்கை என்ற நாவலை அடிப்படையாக கொண்டு உருவான அசுரன் திரைப்படம் தேசிய அளவில் பெரும் வரவேற்பை பெற்றது. இவரது மறைவிற்கு எழுத்தாளர்கள், இலக்கிய ஆர்வலர்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள் என பல்வேறு தரப்பினரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். பூமணி அவர்கள் 2014ஆம் ஆண்டு தான் எழுதிய அஞ்ஞாடி என்கின்ற நாவலுக்காக இலக்கியத்திற்காக வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருதான சாகித்ய அகாடமியினுடைய விருதை பெற்றவர். அந்த கருவேல மூக்கள் திரைப்படத்தை எடுத்தார். அது மிகுந்த வரவேற்பை பெற்றது. தமிழ்நாடு அரசினுடைய விருதையும் பெற்றுக் கொடுத்தது. அடுத்தாற்போல அவர் எழுதிய நாவல்களிலே மிகவும் பிரபலமான நாவல் வெக்கை. இந்த நாவலை பிரபலமான இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் பூமணி அவர்களிடமிருந்து உரிமையை பெற்று அசுரன் என்ற பெயரிலே திரைப்படமாக ஆக்கினார். அதுவும் பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. இதனிடையே முதலமைச்சர் ஜோசப் விஜய் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கரிசல் நிலத்தின் மண் வாசனையும் அடித்தட்டு மக்களின் வாழ்வின் நுட்பமான யதார்த்தங்களின் வரலாற்றின் ஆழமான சாட்சியங்களையும் நிரம்பிய படைப்புகளின் மூலம் தமிழ் இலக்கியத்தை செழுமைப்படுத்திய படைப்பாளியான பூமணியின் மரணம் தமிழ் இலக்கிய உலகிற்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். இலக்கியத் துறையில் பூமணியின் பங்களிப்பை போற்றும் வகையில் அவரது இறுதி பயணத்திற்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார்.